ஏன்னா அவங்க கூட இருந்தால் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும், சீனா சுத்துவார். ஆனா காலேஜை விட்டு அந்த பையன் வெளியே போனதுக்கு அப்புறமா இவனை பார்த்து கை தட்டினவங்க இவங்க அவங்க யாருமே வந்து கண்ணில் படமாட்டாங்க. இவர் சொன்ன மாதிரி தான், இப்போ மிஷ்கின் இந்த இதில் சொல்லிருக்கேன், ஒரு நாய் கூட மதிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு 4 செவத்துக்குள்ள ஒரு 4 அந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள கெத்தா இருக்கிற ஒரு பையன், அதாவது ஹீரோவா இருக்கிற ஒரு பையன் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு ஹீரோவா மாறும். அவன் என்னதான் ஃபேஸ் பண்ண போறான் அப்படின்றது தான் டிராகன். ஸோ டிராகன்றது இப்போ எப்படி சொல்றது, இப்போ அந்த பேருன்றது ஒரு பட்ட பேர் மாதிரி. இப்போ நான் காலேஜ்ல உள்ள என்ட்ரு போது ஐடி சிவான்னு ஒருத்தர், இந்த எல்லாரும் ஐடி சிவா வாங்க இந்த ரேகிங்ல இருந்தெல்லாம் தப்பிக்கிறது. நான் போய் ஐடி சிவா கிட்டே ஐடி சிவான்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால அப்போ என்ன ஆச்சுன்னா தொங்க விட்டாங்க தலைகேடு. ஸோ அந்த மாதிரி இப்போ டிராகன்றது ஒரு கேரக்டர், அதுல வந்து டிராகன் தான் கொஞ்சம் ஃபயரா இருக்கும் பேர், கரெக்டா? அதனால அந்த பேருக்கும் ஒரு காரணம் இருக்கு, அது ரொம்ப சர்ப்ரைஸ் அழகா இருக்கும், நீங்க பாருங்க. அதே சைக்கலாஜிக்கலா அந்த கேரக்டர் ஏன் அப்படி உருவாருன்றதும் படத்துல இருக்கு. நீங்க ஓமை கடவுளை உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதுல இருக்கிற இது வந்துட்டு இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப ஒரு அழகான ஒரு டிராகன் ஏன் அப்படின்னு அந்த வார்த்தை வை டிராகன், அதுக்கான இது ஃபர்ஸ்ட் 3-4 மினிட்ஸ். சார் ராஜ் சார் ஹியர், ஆல் தி பெஸ்ட் சார். ட்ரைலர் நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். இந்த படம் இந்த சொல்ல உங்களுக்கு ஃபீல் குட் மூவி ஓமை கடவுளே. இந்த படம் டேக் அவே என்னவா இருக்கும் சார்? ஒரு ஸ்டூடெண்டோட ஃபெயிலியரை காட்டுறோமா இல்லை சக்ஸஸ் இருக்குமா? என் டிரைவர் எப்பவுமே கூட பக்கத்துலேயே வச்சுப்பேன். ஏன்னா ஒரு கதை சொல்லி பார்க்கும்போது அவர் போய் சேர்ந்ததுன்னா அவருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. ஸோ என் டிரைவர் வந்து என் கூடயே தான் இருப்பார் மணின்னு சொல்லிட்டு. ஸோ ஏண்டி விட்டு போனேன் அப்படின்றது எப்படி வந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை விட்டு போயிடுறா. ஸோ என்னவா இருக்கலாம்னும் போது பிரிந்தாய் அன்பே அது இதுன்ட்டு வந்துட்டு இருந்தது. ஏய் டிராகன் வந்து ஒரு சாதாரண பையன், ஜாலியான பையன், ஒரு பொண்ணு விட்டு போறான்னா என்னடா கேட்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது, நான் என்னால ஒரு பொண்ணு விட்டு போனா ஏண்டி என்ன விட்டு போனேன் அப்படின்னு கேட்பான். அப்படி வந்ததுதான் ஏண்டி விட்டு போனேன். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் நான் அனுப்பும் போது அஸ்வத் நான் எல்லாம் பாட மாட்டேன் சார், பிரேக்கப் சாங்லாம் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சார் நீங்க ஒரு வாட்டி கேளுங்க, பாட்டு பிடிக்கும் நம்புறேன், நீங்க பிடிச்சா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சோம். அவருக்கு அமிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட் ஆஃப் த சாங். அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால பாட்டு. Ashwat sir, Ashwat ji, உங்களுக்கு 2 questions, one for you and one for the producer. உங்களுக்கு to the first question, அந்த கதறங்கிறது வந்து work big time. How did that happen? One to the producer ma'am. அதுக்கு வந்து நீங்க one of your tweets வந்து it mentioned that what all these people do when I'm not in office. And அதுக்கப்புறமா வந்து these people went abroad and then you had a song that was shot in several European countries. So were you not aware of it? And what made you put those statements? First of all, காசு போட்டு அனுப்பிச்சது ப்ரொடியூசர்.